வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பேச போறது கூலி படத்தை பத்தி தான். கூலி சில கேள்விகள் அப்படின்றத இந்த வீடியோவோட டாபிக். நீங்க ஆல்ரெடி கூலி படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபர்தரா கண்டினியூ பண்ணி பாருங்க. ஒருவேளை பார்க்கலனாலோ இல்ல ஃபியூச்சர்ல பாக்குற மாதிரியான ஐடியால இருக்கீங்கனாலோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல ஸ்பாயிலர்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. இந்த கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பயங்கர ஹைப்போட ரிலீஸ் ஆச்சு. அந்த ஹைப்பை மீட் பண்ணவே இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸா இருக்கட்டும், அதே நேரத்துல மீம்ஸா இருக்கட்டும், போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூலியில இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள் தான் லியோலயே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கூலி இப்படி வரதுக்கு முக்கியமான காரணமே லியோ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். லியோ படத்துல அந்த பிளாஷ்பேக்கே ஒரு பிரச்சனை, அதுவே ஒரு கனவா இருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு டைரக்டர் முட்டு கொடுக்குறாரு. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்தரா நகர்ந்து போயிட்டோம். இந்த கான்பிடன்ஸ் தான் லோகேஷ் கனகராஜை கூலியில இவ்வளவு பிரச்சனைகளோட எடுக்க விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டைரக்டரோட டீம் அப்படின்றதே ஒரு பெரிய டீம் அண்ட் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்களோட டீம் முதற்கொண்டு எல்லாருமே இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. அவ்வளவு பேர் பார்த்தும் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஃபிளாஸை கண்டுபிடிக்கலையா அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி. ஒன்றும் இல்லை, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 ஃபிளாஸை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கான உங்களோட ஒப்பீனியனையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளா என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஒரு கோர் தீம், அதாவது சத்யராஜ ஏன் சோபின் ஷாகிர் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான அந்த ரீசன் இந்த படத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சரி, நம்மளே அசியூம் பண்ணிக்கலாமே. நம்ம சோபின் ஷாகிரை பத்திய ரகசியம் இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம், இல்ல ஆர்கன் தெஃப்ட பத்தி இவர் தெரிஞ்சுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சரி, இது ஏதாவது ஸ்கிரீன்ல கன்வே பண்ணீங்களா? எப்படி சோபினுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது, அதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? இது எதுவுமே காட்டவே இல்லை. டைரக்டா அவர் கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரியான காட்சி தான் இருந்துச்சு. சரி, இதை கூட விட்டுறலாம். அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். நாகார்ஜுனா எப்படி ஷோபினை கரெக்டா ஸ்பாட் பண்ணாரு, இவரு தான் ஸ்பை அப்படின்றது. இதுக்கான ரீசனிங் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சரி, நாகார்ஜுனா சூப்பர் ஸ்மார்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. அப்படின்னா இவ்வளவு வருஷமா ஏமாத்திட்டு இருக்காரு, கண்டுபிடிக்காம ஏன் இருந்த அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொலை பண்ணா அந்த சேர்ல வச்சு எரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த சேரு அண்ட் சத்யராஜோட ஹெல்ப்பையுமே வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஷோபினை மட்டும் ஏன் புதைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு போலீஸ், அதாவது காளி வெங்கட்ட படத்தோட ஸ்டார்டிங்லேயே கொன்னு கடல்ல போட்டனாலதான் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி கால்லாம் வரும். சரி, இது நடந்ததுக்கு அப்புறமும் திருப்பி ஷோபினை புதைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேற என்ன ரீசனா இருக்க போகுது? இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ரீசனை தாண்டி வேற எந்த லாஜிக்குமே எனக்கு இந்த படத்துல தெரியல. சரி, 3வது கொஸ்டினுக்கு வருவோம். அதாவது அந்த மிஷின் இருக்குல்ல, எரிக்கிற மிஷின், அதை ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான எந்திரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த படத்துல பில்டப் கொடுத்துருப்பாங்க. அதை ஆப்ரேட் பண்ணணும்னா எய்தர் ஸ்ருதி ஹாசன் ரஜினிகாந்தால தான் முடியுன்ற மாதிரி அளவுக்கு ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் மிஷினை ஜஸ்ட் ஒத்த கையில இதுல வரக்கூடிய வில்லியான ரச்சிதாராம் ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா? இல்ல அதை பத்திய டீடைலிங் ஏதாவது இதுல இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கன்வீனியன்டா இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கொடூரமான காட்சியை வைக்கணும், அதனால வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. 4வது கேள்வி ஸ்ருதிஹாசனை பத்தி தான். ஸ்ருதிஹாசனோட கேரக்டரை இவங்க டிசைன் பண்ணும் போது அவங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டா இல்ல ஏதாவது அல்சைமர் நோய் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவா காட்டியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஆனா இந்த படத்துல அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு மெமரி இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரிதான் கண்டிப்பா தோணுச்சு. ஏன்னா அவங்க தங்கச்சிங்க தான் எல்லாமே. அவங்க தங்கச்சிக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஈவன் அந்த பணம் எரிக்கிறது கூட தப்புன்னு தெரிஞ்சும் தங்கச்சிக்காக தான் பண்றாங்க. அப்படிப்பட்ட தங்கச்சிகளுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அவங்கள வச்சிருக்காங்க. இவங்க சப்போர்ட்டா போகிறத விட்டுட்டு ஷோபின் ஷாகிர் ஒரு கொடூரமான வில்லன் கூட இவங்க போவாங்க. சரி, ஷோபின் ஷாகிர போலீஸாவே அவங்க நினைக்கட்டுமே, அவன் இதுக்கு முன்னாடி ஹார்பர்ல அவ்வளவு வேற கொலை பண்ணியிருக்கான், அவ்வளவு ரூத்லெஸ்ஸா இருக்கான். சோ தன்னோட உயிருக்கு ஆபத்து வந்தா தன்னோட தங்கச்சிகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்களா? சரி, அதை கூட யோசிக்கல, போயிட்டாங்கன்னே வச்சுக்கலாமே. இவங்க ரச்சிதா ராம வீடியோ கால்ல பாத்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் ஸ்டேஷன்ல அவங்க இவங்களை காப்பாத்துறன்னு கூப்பிடும் போது இவங்க பாட்டுக்கு டைரக்டா கார்ல ஏறி போறாங்க. இது என்ன லாஜிக்? லாஸ்ட் கேள்வி, எதுக்காக சத்யராஜ் தன்னோட பொண்ணா ஸ்ருதிஹாசனை வளர்க்கணும்? அப்படி வளர்க்கறதுக்கான காரணம் என்ன? ஆல்சோ ரஜினிகாந்தை பத்தி ஏன் ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணணும்? 30 வருஷங்களுக்கு முன்னாடி கூலிகள் தான் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனாலயா? சரி, அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் தன்னோட அப்பா விட்டுட்டு போயிருந்தா ஸ்ருதிஹாசன் கோவப்படலாம். ஒரு மாமா விட்டுட்டு போனதுக்கு இவ்வளவு கோவப்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கதான் செய்யுது. சடனா ரஜினிகாந்தை பார்க்கணும்னு ஏன் முடிவு எடுக்கிறாரு? சரி, ஓகே, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு எடுக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனா சொல்லல. இவ்வளவு பெரிய டாப் சீக்ரெட்டை குடிகாரனா இருக்கக்கூடிய சார்லி கிட்ட சொல்றாரு. அதை சார்லி ஃபுல் போதையில இருந்துட்டு படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கன்வே பண்றாரு அப்படின்றது எவ்வளவு கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங். அதுவும் சாதாரணமாலாம் இல்ல. ஒரு லேண்ட்லைனுக்கு போன் பண்ணி
கூலியோட நம்பரை சொன்னா அவங்க தான் பொண்ணாமா. இது என்னடா கேம், இதை போய் இந்த கதையில விளையாண்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது மாதிரி இந்த படத்துல இன்னும் நிறைய லாஜிக்கல் ஃபிளாஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மொமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் அது மட்டும் போதுமா, இல்ல குவாலிட்டியான கண்டென்ட் வேணுமா? இவங்களுக்குலாம் என்ன ஒரு இன்டென்ஷன்னா, ஜஸ்ட் அந்த ஃபேன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணா போதும், இந்த படத்தை வச்சு கல்லா கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் வந்து இந்த தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கதான் செய்யுது. சோ உங்களோட ஒப்பீனியனும் இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.